உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 31வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகத்திற்கு ஈந்து அறிவு சார்ந்து ஆண்டவனை அடைய விரும்புவர்கள் உய்யும் பொருட்டு சித்தாந்த தத்துவத்தை உபதேசித்து நம்மை எல்லாம் ஆட்கொண்டருடைய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை உச்சியில் சூட்டி உவப்பெய்துகிறேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரிய தத்துவத்தை வரையறை செய்யாமல் பல ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துக்காட்டிய திருமூலர்தம் திருவடிகளுக்கு எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். பிற்காலத்தில் சித்தாந்த தத்துவத்தை தெளிவுற வரையறை செய்து முதல் நூலாகிய மெய்கண்ட சாஸ்திரத்தை செய்த மெய்கண்ட தேவருடைய திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களும் சமர்ப்பணமாகட்டும். அந்த மெய்கண்ட தேவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார் என்கின்ற 4 புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். தமிழர்களுக்கே உரியது என்று சொல்லப்படுவதாகிய சைவ சித்தாந்த சாத்திரம் தத்துவ ஞானங்களில் உயர்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. எல்லா உலகுயிர்களையும் ஈர்த்தெடுத்து எல்லா உயிர்களுக்குமான நல்வழிகாட்டி வேதங்களற்று இருக்கக்கூடியதாகிய அந்த சைவ சித்தாந்த தத்துவங்களை மெய்கண்ட தேவர் முதலிலே வகுத்து தருகிறார். 12 சூத்திரங்களிலே வகுத்து தருகிறார். அதற்கு பின்பு பல நூல்கள் 14 நூல்கள் வருகின்றன. அந்த நூல்களிலே சைவ சித்தாந்தத்தை கற்பதற்கு எளிமையுடைய நூல் என்று பலராலும் கருதப்படுகிற உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை நாங்கள் முதலிலே படித்தோம். அந்த நூலுக்கு அமரராகிவிட்ட ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த அடிப்படையிலே உண்மை விளக்கம் என்ற நூலினூடாக சைவ சித்தாந்த அறிமுகத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். அந்த நூலை தொடர்ந்து நாங்கள் சித்தாந்த மரபிலே அடுத்து கற்கின்ற நூல் என்று சொல்லப்படுவதாகிய, இடையிலே பல நூல்கள் இருந்தாலும் அடுத்து கற்கப்படுகிற நூல் என்று சொல்லப்படுவதாகிய சித்தாந்த அட்டகம் என்று சொல்கிற சைவ சித்தாந்த நூல்கள் 14இல் 8ஐ இயற்றிய தில்லைவாழந்தனர்களுள் ஒருவரான உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளி செய்த திருவருட்பயன் என்கின்ற நூலினை கற்க ஆரம்பித்தோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார். சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரையையும் நாங்கள் கை கொண்டு அந்நூலை ஓரளவு கற்று முடித்தோம். இந்த 2 நூலையும் கற்ற பிறகு 3ஆவதாக எங்களுடைய ஆசை காரணமாக பல நூல்கள் இடையிலே இருந்தாலும் நேரடியாக சிவஞான சித்தியார் என்கின்ற சைவ சித்தாந்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நூலினை கற்க ஆரம்பித்திருக்கிறோம். சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் சைவ சித்தாந்த தத்துவத்தினுடைய பல இருள் பகுதிகளை ஒளியாக்கி தருகிற நூல் என்று கருதப்படுகிற ஒரு நூல்.
மிக ஆழமான நூல் என்று சொல்லப்படுகிற நூல். நம் அறிவுக்கு எட்டிய வகையில் அந்த நூலை நாம் அறிய முற்பட்டு இப்பொழுது அதிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாயன் ஐங்கரத்தன் என்கின்ற அந்த விநாயகப் பெருமானுடைய வணக்கத்தோடு பாயிரவியலை தொடங்குகிறார். அந்த பாயிரவியலிலே 6 பாடல்கள். பரசிவ வணக்கம், நூலினுடைய நோக்கம், அவையடக்கம், அந்த நூல் யார் யாருக்குரியது என்பது போன்ற பல விடயங்களை அந்த பாயிரவியலிலே அடக்கி 6 பாடல்களிலே பாயிரவியலை முடிக்கிறார். அதற்கு பிறகு தர்க்கவியல் தொடங்குகிறது. அளவையியல் என்று சொல்லப்படுவதாகிய தர்க்கவியல் தொடங்குகிறது. சைவ சித்தாந்திகள் ஏற்றுக்கொண்ட பிரமாணங்கள் 3. பிரமாணங்களை பலவாக பல தத்துவவாதிகள் சொல்கிறார்கள். 6 பிரமாணங்கள் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள், 10 பிரமாணங்கள் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சித்தாந்திகள் 3 பிரமாணங்களையே அடிப்படையாக கொள்கிறார்கள். அவர்களுடைய கருத்தின்படி மற்றைய பிரமாணங்களை அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் மற்றைய பிரமாணங்கள் இந்த 3 பிரமாணங்களுக்குள்ளேயும் அடங்குவதாக கருதுவதனாலே அவர்கள் காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்கின்ற 3 பிரமாணங்களை அடிப்படை பிரமாணங்களாக கொள்கிறார்கள். அந்த மற்றைய பிரமாணங்கள் பற்றியும் யார் யார் எந்தெந்த பிரமாணங்களை கைக்கொள்கிறார்கள் என்பது பற்றியும் இந்த அளவியலிலே நாங்கள் படித்துக் கொண்டு வந்தோம். அந்த பிரமாணங்கள் சித்தாந்திகள் கொள்கிற அந்த 3 பிரமாணங்களுடைய வகைகளை பிறகு படித்தோம். காட்சி பிரமாணம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது என்று முதலிலே படித்தோம். பிறகு அனுமான பிரமாணம் எத்தனை வகையாக, தன்பொருட்டனுமானம் பிறபொருட்டனுமானம் என்று அனுமானம் 2 வகையாக பிரிக்கப்படுவதையும் அறிந்தோம். காட்சி பிரமாணத்திலே வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று காட்சி 4 வகை என்று படித்தோம். அதற்கு பிறகுதான் பிரமாணங்கள் 2 வகை என்று படித்தோம். அதற்கு பிறகு ஆகம பிரமாணம், அது 3 வகை. அது என்னென்ன ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் யாராவது. சரி, எல்லாரும் மனதிலே வைத்திருந்ததுக்கு நன்றி. நான் உட்பட தந்திரம், மந்திரம், உபதேசம் என்று 3 வகையான ஆகம பிரமாணங்கள் உண்டு என்றும் படித்த அளவிலே நாங்கள் அளவையியலை நிறுத்தி இருக்கிறோம். இனி இன்னும் இருக்கிறது, அதை படிக்க வேண்டும் என்று சொல்லி நிறுத்தினேன். அது எங்களுக்கும் புதிதாக இருக்கிறபடியால் அதை நான் நன்றாக விளங்கி கொண்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நேரம் கிடைக்காதபடியால் அதுக்குள்ளே புத்தியை செலுத்த முடியாமல் இருக்கிற காரணத்தினால்தான் பிறகு தத்துவ பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். அது மட்டும் காரணம் அல்ல, தொடர்ந்து அளவியல் படிப்பது என்பது தத்துவ ஞானம் கற்க விரும்பியவர்களுக்கு ஒருவேளை ஒரு சலிப்பை தரலாம் என்பதற்காகத்தான் அதை இடையிலே நிறுத்தி தத்துவ பகுதிக்குள்ளே நுழைந்த பொழுது முதலிலே இறைவனுடைய உண்மையை உணர்த்துகிற பகுதியை படித்தோம். பதி உண்மை என்கின்ற பகுதி, அதை 2ஐயும் சேர்த்து ஒரு பகுதி ஆக்கியிருக்கிறார். பதி உண்மை, பதி இலக்கணம் என்ற 2ஐயும் சொல்வதாக இந்த பகுதி அமையப் போகிறது என்பதை முதல் பாட்டிலே சொல்லுகிறார். அதிலே பதி உண்மை என்கின்ற ஒரு பொருள் உள்ளது என்று நிறுவினால்தான் பிறகு அந்த பொருளுக்குரிய லட்சணம் என்ன என்று சொல்லலாம். இதை நான் பலதரமாக சொல்லி இருக்கிறேன். அதனால்தான் பதி உண்மையை முன்வைத்து இறைவன் இருக்கிறான் என்று நிறுவுகிறார். அதையே நிறுவுவான், நாங்கள் எல்லோரும் இறைவனை நம்புகிறோம் தானே என்றால், ஒரு காலத்திலே தத்துவவாதிகள் பலராக இருந்த காலத்திலே அறிவுத்துறையிலே உயர் விடயங்கள் மட்டும் ஆராயப்படுவதாக இருந்த காலத்திலே ஒரு தத்துவவாதி தன்னுடைய கருத்தை முன்வைக்கிற பொழுது மற்றைய தத்துவவாதிகள் அதை மறுத்தார்கள்.
ஏனென்றால் தங்களுடைய தத்துவம்தான் சரியானது என்று நிறுவுகிற அந்த ஒரு ஆணவ முனைப்பு பலரையும் அப்படி செய்ய பண்ணியது. அப்படி செய்ய பண்ணுகிற காலத்திலே ஒவ்வொரு தத்துவவாதிகளும் இல்லை, நாங்கள் சொல்லுகிற கருத்து சரிதான் என்பதை நிறுவுவதற்காக மாற்று தத்துவக்காரர்களுடைய கருத்துக்களை மறுத்துரைக்க வேண்டிய தேவை வருகிறது. அப்படி மறுத்துரைத்து மற்றைய தத்துவவாதிகள் இறை உண்மையை மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நேராகவே இறை உண்மையை மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சாங்கியர்கள் போன்றவர்களுக்கு புருட தத்துவத்துக்கு மேலே தத்துவம் இல்லை. அதனாலே அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி இறைவன் என்று ஒருவன் வேண்டும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது, அது சடப்பொருள். சடப்பொருளான அது தானாக தோன்ற முடியாது. அதை தோற்றுவிப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்பதற்கான பல விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வந்து இறை உண்மையை நிறுவுகிறார். அப்படி இறை உண்மையை நிறுவிவிட்ட பிறகு இறை இலட்சணம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதைத்தான் இறை இலக்கணம் என்கிறார்கள். இரண்டாவது அதிகரண பகுதிக்குள்ளே நாங்கள் சென்ற வகுப்பிலே நுழைந்தோம். அதாவது பதி என்று ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் என்ன செய்கிறான்? பிரபஞ்சத்தை படைக்கிறான். அப்படி பிரபஞ்சத்தை அவன் படைக்கிறானா இருந்தால் எதிலிருந்து படைக்கிறான்? தானாக பிரபஞ்சத்தை உருவாக்குகிறானா அல்லது ஏதாவது ஒன்றிலே இருந்து படைக்கிறானா? இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்ன என்ற கேள்வி எழுகிற பொழுது அவன் நிமித்த காரணனாக இருந்து இந்த உலகத்தை படைக்கிறான் என்கின்ற உண்மையை எடுத்துச் சொல்கிறார்கள். ஒரு பொருள் உருவாகுவதற்கு 3 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று முதல் காரணம், அடுத்தது துணை காரணம், அடுத்தது நிமித்த காரணம். முதல் காரணம் என்பது உண்டாக்கப்பட்ட பொருளோடு என்றும் கலந்திருக்கிற ஒன்று. துணை காரணம் என்பது அந்த பொருள் உருவாகும் வரைக்கும் தொடர்பு பட்டிருக்கிற ஒன்று. நிமித்த காரணம் என்பது அந்த முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் இணைத்து ஒரு பொருளை உண்டாக்குகிற ஒருவனாக அறிவுள்ள ஒருவனாக இருக்கக்கூடிய ஒன்று. இவனைத்தான் நிமித்த காரணம் என்கிறோம். அதற்கு நமக்கு விளக்கத்துக்கு சுகமாக ஒரு குயவன் பானை செய்கிற விதத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். ஒரு பானைக்கு மண் முதல் காரணம். பானை இருக்கிற இடமெல்லாம் அந்த மண்ணும் இருக்கும், அல்லது மண் இல்லாமல் பானை இருக்காது. ஆகவே அது முதல் காரணம். பிறகு அந்த பானையை செய்யும் வரைக்கும் ஒரு திருகை தேவைப்படுகிறது. அந்த எந்திரம் என்று சொல்கிறார்களே, அதை உருட்டி செய்வார்கள். அந்த எந்திரம் இல்லாமல் பானை மண் பானையாக மாறாது. ஆகவே அது தேவை. ஆகவே அதைத்தான் துணை காரணம் என்று சொல்கிறார்கள். பிறகு எந்திரம் இருக்கிறது, மண் இருக்கிறது, ஆனால் பானை உருவாகாது. இது ரெண்டையும் சேர்த்து உருவாக்குவதற்கு ஒரு குயவன் தேவை. அவனைத்தான் நிமித்த காரணன் என்று சொல்கிறார். அவனுக்கு வேலை இந்த திருகையை வைத்து மண்ணை துணையாக கொண்டு ஒரு பானையை செய்யும் அளவுக்கும் அவன் தொடர்பு பட்டு இருப்பான். இந்த நிமித்த காரணன் என்ற வேலையைத்தான் உலகு படைப்பிலே இறைவன் செய்கிறான். அப்படியானால் முதல் காரணம் என்ன? என்றைக்கும் இந்த உலகத்தோடு கலந்திருக்கக்கூடியதாகிய முதல் காரணம் என்ன என்று கேட்டால், அந்த முதல் காரணம் மாயை என்று சொல்கிறார்கள். மாயை, நாங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 மலங்களையும் உள்பொருள் வரிசைக்குள்ளே சேர்த்திருக்கிறோம். அதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மையை சொல்வதுதான் சைவ சித்தாந்தம். இந்த பதி, பசு, பாசம் என்கின்ற 3லே பாசம், பதி என்பது என்றைக்கும் ஒன்றாக இருக்கிற பொருள். பசு என்பது அளவிட முடியாமல் இருக்கிற பொருள். பசுவைத்தான் நாங்கள் ஆன்மா என்கிறோம். பாசம் என்பது 3ஆக பிரியும் என்கிறார்கள். அதுக்கு பிறகு அதை 5ஆக பிரிக்கிறார்கள். அடிப்படையிலே 3ஆக பிரியும். அதுதான் ஆணவம், கண்மம், மாயை. இதற்குள்ளே ஆணவம் என்பது மூலமலம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் முக்கியமான மலம். நம்முடைய அறிவை மயக்கி கட்டுப்படுத்தி உலகியத்திலே செலுத்துகிற ஆணவம் என்பது முக்கியமான மலம்.
பிறகு கண்மம் மாயை என்பவை இந்த ஆணவ மனத்தினுடைய விளைவாக நமக்கு பயன் தரக்கூடியவையாக இருப்பவை. ஆணவ மனத்தினாலே நாம் இயங்கத் தொடங்குகிற பொழுது கண்மம் உருவாகிறது. அந்த கண்மம் உருவாகி அந்த கண்மம் நமக்கு சேர்க்கப்பட்ட பிறகு அந்த கண்மத்தை நீக்க வேண்டும். கண்மம் நீங்கினால்தான் ஆணவம் நீங்கும். ஏனென்றால் ஆணவத்திலே இருந்துதான் கண்மம் உருவாகியது. உருவாகியது என்றால் தோன்றியது என்ற அர்த்தம் அல்ல, ஆணவம் இருந்ததால் கண்மம் வந்தது. ஆகவே கண்மத்தை நீக்க ஆணவம் நீங்கும். ஆணவத்தை நீங்கினால்தான் இறையோடு நாம் சேரலாம் என்பது அடிப்படை உண்மை. அப்ப கண்மத்தை நீக்குவது எப்படி? உயிரை பற்றியதாகிய கண்மம். கண்மம் என்பது என்னவென்றால், திரும்பவும் சொல்கிறேன், கருமம் என்ற சொல்தான் கண்மம் என்று இருக்கிறது. இரண்டு சொல்லி என்னன்னா கண்மம் என்று அதற்கு அதை உச்சரிக்க வேண்டும். அந்த கண்மம் என்ன செய்யும் என்றால், நாம் வினை செய்ய செய்ய, நல்வினை தீவினைகளை உயிர் செய்ய 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 அது நமக்கு கண்மமாக மாறிக்கொண்டு நம்மளே பாரமாக சேரும். இந்த கண்மத்தை நீக்குவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், முற்றாக நீக்க வேண்டும். இறைவன் உயிர்கள் மேல் கருணை கொண்டு இந்த கண்மத்திலே இருந்து அவை முதலிலே விடுபட்டால் தான் ஆணவத்திலே இருந்து விடுபடலாம். நான் இப்பொழுது சொல்வது ஒரு சித்தாந்த தொகுப்பு. கண்மத்திலே இருந்து வெளிவந்தால்தான் ஆணவத்திலே இருந்து வெளிவரலாம். ஆகவே முதலிலே கண்மத்திலே இருந்து உயிர் விடுபட வேண்டும். கண்மத்திலே இருந்து விடுபட வேண்டுமானால் அதற்கு இறைவனுடைய துணை வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அப்படியே உயிர் இருளிலேயே கிடந்து விடும். அப்போ இறைவன் என்ன செய்கிறான்? சக்தி ரூபமாக தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி இந்த உயிருக்கு துணை செய்ய முன்வருகிறான். அப்படி முன்வருகிற பொழுது தனு கரண புவன போகங்களை அவன் கொடுக்கிறான். தனி என்பது உடம்பு, கரணம் என்பது அதிலே பொருத்தப்பட்டிருக்கிற ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் ஆகிய அறிவு செயற்கருவிகள். அதற்கு பிறகு புவனம் என்பது அது நின்று இவற்றை எல்லாம் அனுபவிப்பதற்கான ஒரு இடம், அதைத்தான் புவனம் என்கிறோம். பிறகு அந்த புவனத்திலே நின்று இந்த போகத்தை அனுபவிக்கப்படுகிற விடயத்துக்கு போகம் என்று பெயர். தனு கரண புவன போகம். தனி என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவி, புவனம் என்றால் வாழ்விடம், போகம் என்றால் அது பெறப்படுகிற அனுபவம். இந்த நான்கையும் கொடுக்க வேண்டும். அப்போதான் உயிர் அதிலே கண்மத்திலே இருந்து விடுபடலாம். அதற்காக இறைவன் என்ன செய்கிறான்? இந்த மூன்றாவது மலமாகிய மாயை, அதுவும் மலம்தான். ஆனால் அதற்கு ஆணவங்கண்மம் போலல்லாது அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த மாயைக்கு அது ஆணவ கண்ம மலங்களுக்குள்ளே மூழ்கி கிடக்கிற உயிருக்கு ஒரு வகையிலே அது மலமாக இருந்தாலும் இவற்றிலிருந்து வெளிவரும் அளவுக்கும் சிறிய ஒரு அறிவொளியை கொடுப்பது மாயை. அதனால்தான் விடிவாம் அளவும் விளக்கணைய என்று சொல்லப்பட்டது. விடுகிற வரைக்கும், சூரிய ஒளி வரும் வரைக்கும் ஒரு கைவிளக்கு நமக்கு எப்படி துணையாக இருக்கிறதோ அப்படி இறைவனுடைய பெருங்கருணை நமக்குள்ளே கலக்கும் வரைக்கும் மாயை ஆணவம் கண்மத்திலே இருந்து விடுபடுவதற்கான ஒரு சிறு விளக்கொளியாக இருந்து நமக்கு பயன் செய்கிறது. விடியும் வரையும் உதவி செய்கிற விளக்கு போல பயன் செய்கிற ஒன்று. ஆகவே அது மலமும்தான், மலத்தை நீக்குவதற்கு துணை செய்கிற கருவியும் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாயையிலிருந்து இறைவன் நமக்கு இந்த தனுகரண புவன போகங்களை உண்டாக்கி தருகிறான். இந்த மாயை தான் நம்முடைய இன்றைக்கு நாம் வாழ்கிற அத்தனை பொருள்களுக்கும் அல்லது அனுபவிக்கிற அத்தனை பொருள்களுக்கும் மூலமாக இருப்பது மாயை. அதனாலே மாயை தான் இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு மூல காரணமாக இருப்பதால் அதை முதல் காரணம் என்கிறார்கள். அப்படியானால் அது முதல் காரணம் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் கலந்திருப்பது. இரண்டாவது, அதை செயல்படும் வரைக்கும் அந்த மாயை இன்னொன்றாக மாறும் வரைக்கும் துணை செய்ய ஒரு கருவி தேவை என்று சொன்னோம். அதை துணை காரணம் என்று சொன்னோம். அந்த துணை காரணம் என்ன என்று கேட்டால் இறைவனுடைய சக்தி தான் துணை காரணம். இந்த நூலினுடைய தொடக்கத்திலேயே காலம் துணை காரணம் என்றார்கள்.
அது ஒன்றுக்கொன்று தொடர்பாக மூலத்துக்கு வருகிற பொழுது சக்தி தான் துணை காரணம் என்று இங்கே பின்னுக்கு நாங்கள் படிக்கிறோம். எப்பொழுதும் முற்கூற்றை விட பிற்கூற்றுக்கு வலிமை அதிகம் என்பது தர்க்க சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிற ஒரு விஷயம். காலையிலே 10 மணிக்கு எனக்கு பசி இல்லை என்று சொல்லுகிறேன், பிறகு 12 மணிக்கு பசிக்கிறது என்கிறேன். முதல் 10 மணிக்கு பசிக்கவில்லை என்று சொன்னபடியால் உனக்கு இப்பொழுதும் பசி இல்லை என்று சொல்லக்கூடாது. இரண்டாவதாக சொல்லுகிற கூற்று தான் வலிமையுடையது. ஆகவே முதல் கூற்று தட்டுப்பட்டு போகும். 12 மணிக்கு பசிக்கிறது என்று சொல்கிற பொழுது 10 மணிக்கு பசிக்கவில்லை என்று சொன்ன கூற்று தட்டுப்பட்டு போய்விடும். அதுபோல இங்கே முதலிலே காலத்தை துணை காரணம் என்று சொன்னார்கள், இப்பொழுது சக்தியை துணை காரணம், இறைவனுடைய சக்தி தான் துணை காரணமாக இருப்பாள் இதை செயற்படுத்தும் வரைக்கும். அப்போ முதல் காரணம் மாயை, சக்தி துணை காரணம். இது இறைவனுடைய சன்னிதானத்திலே நடக்கிறபடியால் இறைவன் தான் இதை அனைத்தையும் செய்விக்கிறான். நேரடியாக அல்லாமல் தொடக்குறாமல் செய்விப்பான். அவனே வந்து செய்வித்தால் அவன் தொடக்குருவான் என்றால் தொடர்பு படுவது. தொடர்பு படாமல் ஒரு வேலை செய்ய முடியுமா என்று கேள்வி வரும். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுகிறேன். நானும் சைவ சித்தாந்தத்திலே ஒரு பெரிய அறிஞன் இல்லை, எனக்கு விளங்கியதை உங்களுக்கு விளங்கப்படுத்த முற்படுகிறேன். அப்போ இந்த தொடக்குறாமல் எப்படி ஒரு காரியத்தை செய்வது? இறைவன் தொடக்குறாமல் சக்தியினூடாக இந்த காரியங்களை செய்விப்பான் என்றால் இந்த இடத்தை ஆழமாக சிந்தித்தால் சைவ சித்தாந்திகளுடைய அந்த பேரறிவு நமக்கு புலனாகும். தொடக்குறாமல் எப்படி செய்யலாம் என்பதற்குத்தான் சன்னிதான மாத்திரையால் நடக்கும் என்கிறார். வகுப்பிலே மாணவர்கள் எல்லாம் நான் விளக்கமாக சொல்லுகிற உமை புதிய மாணவர்களுக்காக சொல்லுகிறேன். வகுப்பிலே மாணவர்கள் எல்லாம் குழப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆசிரியர் உள்ளே வந்து சேரிலே அமர்கிறார். எங்கள் பாசையிலே சொன்னால் கதிரையிலே அமர்கிறார். அப்படி அமர்ந்த உடனே மாணவர்கள் எல்லாம் அமைதியாகி விடுகிறார்கள். வாத்தியார் ஒன்றும் சொல்லவில்லை, பேசாமல் வந்து உட்கார்கிறார். உடனே மாணவர்கள் அமைதியானார்கள். எப்படி அமைதியானார்கள் என்றால் சன்னிதான மாத்திரையால் அது நடந்தது. அவர் உட்கார்ந்த உடனே அவர்கள் அமர்வார்கள். இறைவனும் அப்ப வாத்தியார் மாணவர்களோடு தொடர்பு படாமலே அவர்களை அமைதியாக்குகிறார். அதுபோல இறைவனும் தொடக்குறாமலே சக்தி வடிவு கூடாக நின்று இதை செயல்படுத்துவான். ஆகவே செயல்படுத்துகிறானா என்றால் செயல்படுத்துகிறான், நேரடியாக செயல்படுத்துகிறானா என்றால் இல்லை. அதனாலே செயல்படுத்துகிற காரணத்தினாலே அவன்தான் நிமித்த காரணனாக இருக்கிறான், இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு நிமித்த காரணனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த பிரபஞ்சத்தை அவன் எப்படி தோற்றுவிக்கிறான்? இதுவரைக்கும் அவன்தான் தோற்றுவிக்கிறான் என்பதற்கான விளக்கம் சொன்னேன். அதாவது முதல் காரணமாக மாயை இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு சக்தி ரூபமாக நின்று தொடக்குறாமல் நின்று கொண்டு இறைவன் இந்த பிரபஞ்சத்தை ஆக்குகிறான் என்றது வரையும் படித்து விட்டோம். அடுத்த கேள்வி தொடங்குகிறது, இந்த பிரபஞ்சத்தை இறைவன் எப்படி ஆக்குகிறான்? இந்த இடத்திலேதான் நாங்கள் இப்பொழுது நிலை கொண்டு நிற்கிறோம். 2வது அதிகரணத்திலே இந்த விடயங்கள் எல்லாம் விளங்கப்படுத்தப்படுகிறது என்று இந்த நூலுக்கு உரை செய்திருக்கிற திருவிளங்கம் ஐயா அவர்கள் எடுத்து காட்டுகிறார். அவர் திருவடிகளை போற்றி 2வது அதிகரணம் என்ன சொல்கிறது என்ற அந்த பகுதியை மட்டும் ஒரு தரம் வாசித்துவிட்டு நாங்கள் அடுத்த பாடலையும் ஒரு தரம் படித்து அதுக்கு அடுத்த பாடலுக்குள்ளே நுழைவோம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறகிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. 2ஆம் அதிகாரத்துக்கு 38, 39 2 பாடல் படிச்சோங்க. அந்த பாடல் பொழிப்புரை வேண்டி படிச்சிருமா? இல்ல, அதுக்கு முதல் இந்த 2வது அதிகரணம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு தொகுப்பு பண்ணி இருக்கு. ஆமாங்க, அதை படிங்க.
இரண்டாம் அதிகரணம். தான் முதலீருமாகி அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும் என்பது இரண்டாம் கூறு. இவ்வதிகரணம் பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமை கூறும் முகத்தால் பதி இலக்கணம் கூறுகின்றது. 21ஆம் பாடல் படியுங்கள். பாடல் 21. பதி உண்மையும் பதி இலக்கணமும் தொகுத்து கூறல். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் மறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் இவ்வளவும் கொஞ்சம் தருபவன் ஒருவன் வேண்டும் இவ்வளவும் பதி உண்மை. இதுக்கு மேலே வருகிறது பதி இலக்கணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை கவனித்திருக்கிறார் என்றால், ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். அதற்கு பிறகு படிங்க மிச்சத்தை. தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மன்னி நின்றே. சித்துரு மன்னி நின்றே இந்த பகுதியைத்தான் இப்பொழுது விளக்கம் செய்ய போகிறார். அதைத்தான் இந்த 2வது அதிகாரத்திலே வருகிறார். தான் முதலீருமாகி. ஏனென்றால் நாங்க சும்மா வாயாலே படித்துக் கொண்டு போவோம். ஏன் அந்த வரி போட்டார் என்றால், அந்த முதல் பாட்டிலே பதி இலக்கணம் சொல்கிற பகுதி இவ்வளவுதான் என்று நாங்கள் முன்னே படித்தோம். அந்த பகுதியைத்தான் இனி விளக்கம் செய்ய போகிறார். அந்த 1.25 வரியோ 1.5 வரியை இப்ப விளக்கம் செய்ய போகிறார். படியுங்கள். தான் முதலீருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மன்னி நின்றே. இப்ப அந்த பொழிப்புரை படிக்கணுமாங்க? இனி 2ஆம் அதிகரணத்துக்கு போங்கள். அந்த 2ஆம் அதிகரணம் பக்கம் 145. தான் முதல் ஈருமாகி அனாதிமுத்த சித்துரு மன்னி நின்று மறுவிடும். இதனை 38ஆம் பாடல் முதல் 90 பாடல் வரை என்பது 2ஆம் கூறு. இவ்வதிகரணம் இதையே நாங்க 21வது பாடல். இந்த வரி எங்க வருது நீங்கள் எல்லாரும் மறந்திருப்பீர்கள் நிச்சயமாக. இது என்ன திடீரென்று ஒரு வரியை சொல்லிவிட்டு தொடங்குகிறார் என்ற குழப்பம் வரக்கூடாது என்றபடியால் முதல் பாட்டிலே சொன்ன பதி இலக்கண பகுதியை எடுத்து காட்டிவிட்டு போகிறார். அது எப்படி சொல்ல போகிறார் என்பதை 2 பகுதியாக சொல்ல போகிறாராம். அதாவது தான் முதலீருமாகி அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும். இதுதான் இறைவன் உலகத்தை காரியப்படுத்துகிற முறைமை. இவர் அதை எப்படி பிரித்துக் கொள்கிறார் என்றால், தான் முதலாகவும் இருப்பான், ஈறாகவும் இருப்பான். அதுதான் முதல் ஈருமாகி. அப்ப இவர் என்ன செய்கிறார், பாட்டிலே இருக்கிற மிச்ச வரியெல்லாம் அப்படியே இருக்கத்தக்கதாக தான் முதலாகி அனாதிமுத்த சித்திரு கொண்டு இருக்கும் ஒன்று. அடுத்தது தான் ஈருமாகி அனாதி முத்த சித்திரு கொண்டு இருக்கும் என்று 2ஆக பிரித்துக் கொண்டு சொல்ல போகிறார் என்பதை சொல்லுகிறார் இந்த அதிகரணத்திலே. படியுங்கள். இவ்வதிகரணம் பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமை கூறும் முகத்தால் பதி இலக்கணம் கூறுகின்றது. இவற்றுள் பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமை பாடல் 38 முதல் 57 வரை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பொருள் கூறப்படுகின்றது. முதல் பகுதி தான் முதலாகி அனாதிமுத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும், பாடல் 38 முதல் 51 வரை. 2வது பகுதி தான் ஈருமாகி அனாதிமுத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும், பாடல் 52 முதல் 57 வரை. அனாதி முத்த சித்துரு நின்று மறிவிடும், அதுல வித்தியாசம் இல்லை. ஒன்று முதலாகி நின்று மறிவிடும், அடுத்தது ஈறாகி நின்று மறிவிடும். இந்த 2 பகுதிகளாக பிரித்து கொண்டு இந்த விடயத்தை விளங்கப்படுத்த போகிறார் என்பதை சொல்கிறார். அந்த ஒவ்வொரு பிரிவிலும் 2 பிரிவாக பிரித்தார் அல்லவா, ஒவ்வொரு பிரிவிலும் அடங்கி இருக்கிற விஷயங்களை சும்மா ஒரு தலைப்பாக நமக்கு நினைவூட்டி விட்டு போறார். அப்ப அங்க படிக்கிற பொழுது சுகமா இருக்கும் என்பதற்காக. ஐயா அந்த டேபிள் படிச்சுட்டாங்க ஐயா. அது படிச்சு 38 39 படிச்சாச்சு, பாடல் படிச்சாச்சு. இந்த பகுதியில அந்த டேபிள் படிச்சாச்சு, பாடல் 38 39 2 படிச்சாச்சுங்க. இல்ல அது படிச்சா திருப்பி ஒரு தரம் படிப்போம். சரிங்க. தான் முதலாகி அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும் என்பது முதற் பிரிவு, பாடல் 38 முதல் 51 வரை. இப்பிரிவில் அடங்கிய கருத்துக்கள்: 1. பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணம் என்பது பாடல் 38 மூலம் தெரிகிறது.
இரண்டாவது பகுதி சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை, பாடல் 39. மூன்றாம் பகுதி சுத்த பிரபஞ்சமாகிய வாக்குகளும் அவற்றின் இயல்புகளும், பாடல் 40 முதல் 46 வரை. அதில் உட்பிரிவு வைகரி வாக்கின் இலக்கணம் பாடல் 40, மத்தியமை வாக்கின் இலக்கணம் பாடல் 41, பைசந்தி வாக்கின் இலக்கணம் பாடல் 42, சூக்குமை வாக்கின் இலக்கணம் பாடல் 43, வாக்குகள் விருத்திப்படும் முறைமை பாடல் 44, அபரமுத்தருக்கு வேண்டப்படும் சுத்த அத்வாக்களுக்கு பைந்தவம் முதற்காரணம் என்பது பாடல் 45, வாக்குகளால் உயிர்களுக்கு அறிவு உண்டாகும் என்பது பாடல் 46, சுத்தா சுத்த அசுத்த பிரபஞ்சத்தின் இயல்பு பாடல் 47 மற்றும் 48, முதல்வன் சித்துரு மன்னி நின்று மறுவிடும் முறைமையும் அது பற்றி தொடக்குறும் முறைமையும் பாடல் 49 முதல் 51 வரை. பாடல் 38 காரிய பாடல் தலைப்பு பிரபஞ்ச தோற்றத்திற்கு சிவபெருமான் நிமித்த காரணம். காரிய சரி. பொழிப்புரை பிரபஞ்சமாகிய காரியத்துக்கு வேண்டப்படும் காரணங்கள் முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம் என 3ஆம். அவற்றுள்ளே மாயை முதற்காரணமாம், சிவசக்தி துணைக்காரணமாம், சிவபெருமான் நிமித்த காரணனாம். இதிலே நான் திரும்ப ஒரு தரம் நான் முதல் சொன்ன இடத்திலே நினைவு மறந்ததை சொல்லுகிறேன். இந்த சிவன் சக்தி என்ற பிரிவு இருக்கிறதே, அது நம்முடைய தத்துவவாதிகளுடைய மிக நுட்பமான ஒரு பிரிவு. பாருங்கள், நான் விளங்கின அளவிலே சொல்லுகிறேன். என்னுடைய கையை இதிலே வைத்திருக்கிறேன். இந்த கையை தூக்குகின்ற உடனே தூக்குகிறேன். கையை தூக்குகின்ற உடனே தூக்கினேன். தூக்கியது எது? என்னுடைய சக்தி. என்னுடைய சக்தி தானே என் கையை தூக்க சொன்ன உடனே தூக்கியது. சக்தி இல்லாவிட்டால் தூக்க முடியாது. சக்தி வேறு, நான் வேறா? இந்த சக்தி எங்கே இருந்தது? எனக்குள்ளே இருந்த ஒன்றுதான் சக்தி. என்னுடைய செயல்கள் எல்லாவற்றுக்கும் சக்தி காரணம். அந்த சக்தி எனக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய உயிரினுடைய ஒரு பகுதிதான் சக்தி. எனக்கு ஒரு உயிர் இருக்கிறது. உயிரினுடைய ஒரு பகுதிதான் சக்தி. உயிரினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற சக்தியும் என் உயிரும் வேறாக முடியுமா? வேறாக முடியாது. அது ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் மிக நுட்பமாக அதுபோலத்தான் இறைவனுடைய சக்தி என்பது இறைவனுடைய ஒரு கூறு. அதனால்தான் சிவன் பாதி சக்தி பாதி என்று சொன்னது. இந்த வெளி வடிவங்களை வைத்து சொன்னது எல்லாவற்றுக்கும் காரணம் அதுதான். வடிவங்களை சிவன்பாதி சக்தி பாதி என்று பிரித்தால் இந்த பாதிவாதியாக அர்த்தநாரி பண்ணி வச்சிருக்கிறோமே, இதெல்லாம் பிற்காலத்திலே நீங்கள் எல்லாம் தத்துவம் படிப்பீர்கள் என்பதற்காக, அதை விளங்குவதற்காக வைக்கப்பட்ட வடிவங்கள். மற்றவர்கள் சும்மா கும்பிட்டு போவார்கள். உங்களுக்குத்தான் அது விளங்க போகிறது. சிவன்பாதி சக்திவாதி என்றால் சிவனுக்குள்ளே, சிவனாகிய அந்த உயிருக்குள்ளே, பரமசிவனுக்குள்ளே அந்த உயிருக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆற்றல் தான் சக்தி. நாங்கள் அதுக்கு பெண் வடிவம் கொடுத்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப ஆற்றல் என்றால் பெண்களிடம்தான் அது இருக்கிறது என்று நினைத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. சிவம் என்ன செய்யும்? சக்தியை கொண்டு செய்விக்கும். சக்தியை கொண்டு செய்விக்கும். வீடுகளிலேயே நீங்கள் பார்ப்பீர்கள் தானே, ஏதாவது ஒன்று செய்யறதா இருந்தால் சிவம் அனுமதி கொடுக்கும், சக்தி செய்யும். இதுதான் பொதுவான இயல்பு. அப்போ சிவம் சக்திக்கான இந்த தொடர்பை ஒன்றை ரெண்டாக பிரித்து காட்டி, சிவத்தையும் சக்தியையும் ரெண்டு போல ஆக்கி, சக்தியாலே இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு சக்தி துணை காரணமாகும் என்று அதை துணை காரணமாக்கி, சிவத்தை அதனுடைய இன்னொரு பகுதியை முதல் காரணமாக்குகிறார். இந்த நுட்பம் விளங்க வேண்டும். சும்மா சித்தாந்தம் என்பது தேவாரம் படிக்கிறது போல படிச்சுட்டு போறதுக்கு அல்ல. புத்தியாலே அது அணுவாக பிரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சிவம் சக்தி என்பது ரெண்டாக பிரித்தார்கள் என்றால் ஒன்றையே ரெண்டாக பிரித்து சக்தி தொடர்புறும், ஆனால் சிவம் தொடக்கூறாமல் நிற்கும். அதைத்தான் நாங்கள் பின்னுக்கு செய்கிறோம். உயிர் இயங்கும், ஆனால் அது தொடக்கூறாமல் இயங்குவதற்கு பேர் தான் நாங்கள் பின்னாலே படித்தோம்
இந்த ஆகம என்ன ஆகாமியம் விளையாமல் இருப்பதற்கு உயிருக்கு பற்றில்லாமல் செயல்படுகிற ஆற்றல் வேண்டும் என்று படித்தோம் அல்லவா? அந்த பற்றில்லாமல் செயல்படுவது என்பது இதுதான். அதாவது செயல்படும், உயிர் செயல்படும், ஆனா உயிர் அதோடு தொடர்புபடாமல் இருக்கும். இதைத்தான் சிவனும் செய்கிறார். பற்றில்லாமல் இதை செய்வார். அவருடைய சக்தி செயல்பட்டு தொடக்கப்படும், ஆனால் அவர் பேசாமல் இருப்பார். அப்ப நாங்கள் சொல்லுகிற பொழுது ஒரு காரியத்தை பயனை எதிர்பாராமல் செய் என்று சொல்லுகிறோமே, அப்படி செய்ய முடியுமா என்று கேட்டால் செய்ய முடியும். அதனால்தான் சிவபெருமான் செய்து காட்டுகிறார். நமக்கு மூலவர் ஒருத்தர் செய்து காட்டுகிறார். அவர் தொடக்கப்படாமல் காரியத்தை நடத்துகிறார். அதுபோல செய்கிற காரியங்களிலே தொடக்கப்படாமல் நீங்கள் காரியத்தை நடத்தினால் அதற்குத்தான் இறைவினை ஒப்பு என்று பெயர். ரெண்டு இது அது நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் அதிலே தொடர்படாமல் இருப்பது. இந்த சித்தர்கள், இந்த சாமு சித்தர்கள் என்று சொல்லுகிற சீவன் முத்தர்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள். செயல் நடந்து கொண்டிருக்கும், பட் அவர்களுக்கு தொடக்க இருக்காது. அதுபோலத்தான் சிவபெருமானும் இந்த சக்தியை வைத்து செயல்படுவார். அதாவது சக்தி அவருடைய ஒரு கூறு என்றாலும் சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கும், அவர் தொடக்கூடாமல் தனியே நிற்பார். இந்த நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் முதல் நிமித்தகாரனாகவும் அவர்களுடைய ஒரு பௌதியாகிய சக்தி துணை காரணமாகவும் இருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது சும்மா இது ஒரு பாடமா படிக்கிறவர்கள் படித்துவிட்டு போங்கள். சிந்திக்க தகுதி உள்ளவர்கள் இதை இருந்து சிந்தித்து பாருங்கள். இறைவன் நமக்கு என்ன செய்திருக்கிறான் என்றால், தான் செய்து காட்டி முத்து நிலையிலே எங்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வருகிறான். செயல் நடக்க வேண்டும் பற்றில்லாமல். அப்படி பற்றில்லாமல் செயல் நடக்கிற பொழுது செயல் செய்கிற சக்தி வேறாகும், நாங்கள் உயிர் வேறாகும். அந்த நிலையில் தான் நாங்கள் சீவன் முத்த நிலை என்று சொல்கிறோம். ஆகவே இறைவன் நிமித்த காரணமாகவும் சக்தியை துணை காரணமாகவும் மாயையை முதல் காரணமாகவும் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அவன் தோற்றுவிப்பான் என்பது செய்தி. பாடல் 39. பாடல் தலைப்பு சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை. பொழிப்புரை. பரமசிவனது அருளாலே சுத்த மாயையிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய சுத்த பிரபஞ்சமும், அசுத்த மாயையிலிருந்து அராகமாதி சுத்தாசுத்த பிரபஞ்சமும், பிரகிருதி மாயையிலிருந்து குணதத்துவம் முதலிய அசுத்த பிரபஞ்சமும் தோன்றும். அதாவது அடுத்த எப்படி தோன்றுகிற முறைமை சொல்லுகிறார்கள். மாயை மூன்றாக பிரிக்கப்படுகிறது. மாயை ஒன்றுதான். அதுக்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம், மாயை மூன்றாகும் என்றதுக்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம். ஒன்று எப்படி மூன்றாகும், மூன்றாகினால் அது எப்படி ஒன்றாகும் என்றது அடுத்த கேள்வி. புத்திக்கு விருந்துதானே இந்த தத்துவம். ஆகவே மூன்றாகிறது எப்படி ஒன்றாகும், ஒன்றானால் அது மூன்றாகுமா என்ற கேள்வி வந்தால் அதற்கு அவர்கள் எல்லாம் இந்த பிரமாணங்களிலே ஒன்று உபமானம். ஒரு உபமானத்தை சொன்னால் ஒரு உண்மை விளங்கிவிடும். அவர்கள் என்ன சொல்வார்கள், குண்டுமணி என்ற ஒரு காய் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், இந்த தங்கத்தை நிறுப்பதற்கு பயன்படுத்துவார்கள். அந்த குண்டுமணியிலே ஒரு பகுதி கருப்பாக இருக்கும், ஒரு பகுதி சிவப்பாக இருக்கும். குண்டுமணியை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? குண்டுமணி என்ற காயை எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், பெரும்பாலும். பார்க்காவிட்டால் பார்த்துக் கொள்ளுங்கள். குண்டுமணி என்பதனுடைய ஒரு பகுதி சிவப்பாக இருக்கும், ஒரு பகுதி கருப்பாக இருக்கும். அதற்காக அது ரெண்டு பொருளாகுமோ? ஒன்றிலேயே ரெண்டு நிறமும் இருக்கிறது. அதுபோல மாயை பிரிக்கப்படுகிறது என்பதற்காக மாயை பலவாகும் என்று எதிர்பார்க்க கூடாது. மாயை ஒன்றுதான், அதற்கு பல நிலைகள் உண்டு என்பதைத்தான் சொல்கிற பொழுது மூன்றாக சொல்கிறார்கள். ஒன்று சுத்த மாயை, அடுத்தது அசுத்த மாயை. அதை எப்படி சொல்வார்கள் என்றால் சுத்தாசுத்த மாயை என்று சொல்வார்கள். ஏனென்றால் மூன்றாவது பகுதியும் வரப்போகிறபடியால் உண்மையிலே அதுதான் சரியான அசுத்த மாயை என்றபடியால் அதை சுட்டுவதற்காக இந்த நடுவிலே இருக்கிற அசுத்த மாயை, உண்மையிலே அதுதான் அசுத்த மாயை, அதை சுத்தாசுத்த மாயை என்பார்கள். மூன்றாவது பகுதி அதிலே இருந்து தோன்றுகிற ஒன்று, அதற்கு பெயர் பிரகிருதி மாயை என்று பெயர். இந்த சொற்பிரயோகங்களுக்குள்ளே பிரயோகத்திலே குழப்பங்கள் வரும். சில இடங்களிலே சுத்தமாயை அசுத்தமாயை என்றால் நாங்கள் நேரடியாக சுத்த மாயையும் பிரகிருதி மாயையும் கொள்வார்கள்.
சில இடங்களிலே சுத்தமாயை, சுத்தாசுத்தமாயை, அசுத்தமாயை என்றால் இங்கே பிரகிருதி மாயை தான் அசுத்தமாயை குறிக்கும். சில இடங்களிலே சுத்தமாயை அசுத்தமாயை என்றால் நேரடியாக சுத்தமாயையும் அதற்கு அடுத்ததாக இருக்கிற அசுத்தமாயையும் குறிக்கப்படும். இந்த அசுத்தமாய் என்ற சொல் பிரகிருதி மாயையும் குறிக்கும், சுத்தாசுத்தமாயையும் குறிக்கும். இது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 3 மாயையும் கொண்டுதான் இறைவன் செய்கிறான். அப்படி செய்கிற பொழுது இந்த மாயையை வைத்து இவன் செயல்படுத்துகிற முறை சுத்த மாயையை, அப்போ நான் சொன்னேனே இறைவனுடைய சக்தி தான் இதை செயல்படுத்தி பிரபஞ்சம் உருவாக்க வேண்டும். இந்த சுத்த மாயையிலே இருக்கிற ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது, சுத்தமாயை பிரபஞ்சம். சுத்த மாயையிலே சில பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. அசுத்தமாய் பிரகிருதி மாயையிலே இருக்கிற பிரபஞ்சத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரகிருதி மாயை என்கின்ற மாயையிலே இருக்கிற பிரபஞ்சம், நான் சொன்னேனே புவனம் என்று சொல்கிறோமே, அந்த அசுத்த மாயையிலே உருவான புவனம் தான் எங்களுடைய புவனம். அசுத்த மாயையிலே தோன்றிய உடம்பு தான் எங்களுடைய உடம்பு. அசுத்த மாயையிலே தோன்றிய கருவிகள் தான் எங்களுடைய கருவிகள். சுத்த மாயையிலே இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் சுத்தமாயினாலே ஆக்கப்படும். சுத்த மாயையிலே புவனங்கள் தோன்றும், சுத்த மாயினாலே அவர்களுக்கு உடம்பு தோன்றும், சுத்த மாயினாலே அவர்களுக்கு கருவிகள் தோன்றும். ஆகவே அவர்களுடைய லெவல் வேறு, எங்களுடைய லெவல் வேறு. இதுக்கு இடைப்பட்டிருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுத்தாசுத்தமாயினாலே இதெல்லாம் நிகழும். இப்படி தோன்றுகிற புவனங்கள் ஏதோ 200 லட்சம் என்கிறார்கள். அதாவது புவனம் என்பது என்னவென்றால் நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிற இந்த ஒட்டுமொத்த ஆகாயத்திலே ஆகாயம் என்கின்ற பூதத்திலே தங்கி இருப்பதாகிய, இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறதாகிய இந்த பல பால்வழிகளை உட்கொண்டதான என்று சொல்லப்படுகிற பல பால்வழிகளை உட்கொண்டதான ஒரு பிரபஞ்சத்தை சொல்கிறோம் அல்லவா? அந்த பிரபஞ்சம், நாங்கள் சொல்லுகிற பிரபஞ்சம் பிரகிருதி மாயிலே தோன்றிய பிரபஞ்சம். அது பிரகிருதி மாயினாலே உருவாக்கப்பட்டது. நடுவிலே சிலது இருக்கு, பிரபஞ்சங்கள் இருக்கின்றன, மேலே சில பிரபஞ்சங்கள் இருக்குது. 224 ஏதோ எண்ணிக்கை சொல்லுகிறார்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு. அது படிக்கிற பொழுது வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணிக்கையில் ஒன்றும் எனக்கு மனதிலே பாடமாக நிற்பதில்லை என்றபடியால் நான் ஒரு ஊகத்திலே சொல்லிவிட்டு போவேன். பாடத்திலே வரப்போகிறது, வர்ற பொழுது அதை படித்துக் கொள்ளுங்கள். இந்த சுத்தமாய பிரபஞ்சத்தை அப்போ இறைவன் 3ஆக மாயையிலே இருந்து பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன. எந்த பிரபஞ்சத்தை யார் இயக்குவான் என்று அடுத்த கேள்வி வரும். எல்லா பிரபஞ்சத்தையும் ஒரு ஆளே இயக்குவானா அல்லது வேறு வேறு ஆட்கள் இயக்குவார்களா என்றால், சுத்தமாயா பிரபஞ்சத்தை நேராக சிவமே இயக்கும் என்கிறார். சுத்தாசுத்தமாய பிரபஞ்சத்தை அனந்த தேவர் என்று இன்னொரு சிவபெருமான் இருக்கிறார், ஆக்டிங் சிவபெருமான். அதாவது இணை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்தது போல அடுத்ததாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் அனந்த தேவர். அனந்த தேவர் என்றால் ஆன்மாக்களிலே இருந்து விஞ்ஞானகலராக மாறி மேலே போனவர். அவர் கிட்டத்தட்ட சிவ ஆற்றல் பெற்று நின்று அடுத்த சுத்தாசுத்தமாயிலே இருக்கிற பிரபஞ்சத்தை இயக்குவார். இனி இதெல்லாம் பாடத்துல வரப்போறது. நான் சும்மா ஒரு முன்னோட்டத்துக்கு சொல்லுவேன். இதை நான் விளங்கப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அப்போ 2வது ஆளாக அனந்த தேவர் இயக்குவார். சரி, இப்ப நாங்கள் இருக்கிற இந்த பிரகிருதி மாயை பிரபஞ்சம் இருக்கிறதே, இதை யார் இயக்குவார் என்றால் அதுக்கு இன்னொரு சிவபெருமான் இருக்கிறார். அவருக்கு பேர் ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று பெயர். அவர் ஆன்மாக்களுக்குள்ளே இருந்து பிரளய கலராக மாறி போனவர். அவரும் இப்ப நாங்கள் கும்பிடுகிற சிவபெருமான் என்றால் அவர்தான் என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அவர்தான் இந்த 3வது பிரபஞ்சத்தை இயக்குகிறார் என்று சொல்ல போகிறார்கள். அடுத்த கேள்வி ஒன்று வருகிறது. அப்ப சிவபெருமான எல்லா பிரபஞ்சத்தையும் இயக்குகிறவர் இல்லையா? இங்காலே அந்த தேவர் கொஞ்சம் பேர் இருக்கிறார், ஸ்ரீகண்டருத்தர் இருக்கிறார். சிவபெருமானுக்கு ஒரு பவர், அவர் அங்கதானா என்று கேட்டால் அங்கே அவருக்கு முழு பவர், நேரடி தொடர்பு. இவர்களுடைய இயக்கம் எல்லாவற்றுக்கும் அவர் காரணனாக இருக்கிறபடியால் இவர்களோடாகவும் அவர்தான் இயக்குகிறார் என்று எடுக்க வேண்டும். இலவச வேட்டி சேலை வழங்கப்படும்
பொங்கலுக்காக இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பார். ஆனால் அதை கொடுப்பவர் ஊரில் இருக்கிற கிராம அதிகாரியாக இருப்பார். எனக்கு சரியான உங்க ஒழுங்கு தெரியவில்லை, நான் சும்மா உதாரணத்துக்கு கிராம அதிகாரி தான் கொடுப்பார். அப்ப கிராம அதிகாரி தானே கொடுக்கிறார், முதலமைச்சருக்கு இதில் பவர் இல்லை என்றால் நிறுத்து என்று முதலமைச்சர் சொன்னார், இவர் நிறுத்த வேண்டியதுதான். கிராம அதிகாரி அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அதுபோல் அப்போ முதலமைச்சருக்கு நேரடி தொடர்பாக இல்லாவிட்டாலும் அவர் இந்த தனக்கு பக்கத்துல இருக்கிற கட்சி மெயின் தொண்டர்களுக்கு அவர் கொடுத்து விட்டு போவார். அடுத்தடுத்த பகுதி சக்தி உள்ளவர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கொடுப்பதற்கான அதிகாரத்தை வழங்குகிறவர் முதலமைச்சராகத்தான் இருப்பார். அதுபோல இந்த நேரடியாக சுத்தமாயை இயக்குகிறவராக சிவம் இருக்க, அடுத்தது அனந்ததேவர் இருக்க, ஸ்ரீகண்டருத்தர் இருக்க, எல்லாவற்றையும் இயக்குகிற ஆற்றல் கொண்டவராக சிவன்தான் இருப்பார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை உண்மை. இது படிச்சுட்டோமா இந்த செய்தி? படிச்சுட்டோங்க. 39 வரைக்கும் படிங்க, அதை வாசிங்க. பொழிப்பறை. பரமசிவரது அருளாலே சுத்த மாயையிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய சுத்த பிரபஞ்சமும், அசுத்த மாயையிலிருந்து அராகமாதி சுத்த அசுத்த பிரபஞ்சமும், பிரகிருதி மாயையிலிருந்து குணதத்துவம் முதலிய அசுத்த பிரபஞ்சமும் தோன்றும். 3 வகையான பிரபஞ்சம். அதாவது மேலே வாக்குகள் சுத்தமாயிலே இருந்து தோன்றப் போகிறது. நாதம், பிந்து, பிந்துவிலே இருந்து வாக்குகள் 4 தோன்றும். நாதம் தோன்றி பிந்து தோன்றி பிந்துவிலே இருந்து இந்த வாக்குகள் 4 தோன்றும். புதிதாக வந்தவர்களுக்கு அது என்ன வாக்கு என்பதிலே குழப்பம் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். மெல்ல மெல்ல நாம் அதை நகர்ந்து கொண்டு போகிற பொழுது விளக்கம். இரண்டாவது, இந்த சுத்தாசுத்த மாயை என்று சொல்லப்படுகிற மாயையிலே இருந்து, அது உண்மையிலே அசுத்த மாயை, அதிலே இருந்து என்ன தோன்றும் என்றால் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற 5 தத்துவங்கள் தோன்றும். இது இரண்டாவதிலே தோன்றுகிற முறைமை. பிறகு இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்பதிலே அராகத்திலே இருந்து என்று நினைக்கிறேன். பிரகிருதி மாயை தோன்றும். பிரகிருதி மாயையிலே மூலமாக குணதத்துவம் என்ற ஒரு தத்துவம் இருக்கும். அது உள்ளடங்கி நிற்கும். அதற்கு பிறகு கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பிரகிருதி மாயை என்று ஒரு மாயை, 3வது பிரிவு மாயையிலே குணதத்துவம் என்ற ஒரு தத்துவம் தங்கி நிற்கும். அதற்கு பிறகு புத்தி, மனம், அகங்காரம் என்கின்ற 3 தத்துவங்கள் தோன்றும். இந்த 4க்கும் அந்த கர்ணம் என்று பெயர். இந்த புத்தி தத்துவத்தை, இந்த குணதத்துவத்தை சித்தம் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. இந்த சொற்கள் மாறுபடும், குழம்பிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நாங்கள் இப்பொழுது படிக்கிறோமே, குணதத்துவம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது, புத்தி, மனம், அகங்காரம் என்று படிக்கிறோம். அந்த குணதத்துவத்துக்கு சித்தம் என்றும் பெயர். இந்த அளவிலே விளங்கள் என்னும் சொல்லலாம். இந்த அளவிலே விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த 4 தத்துவம் தோன்றும். அதற்கு பிறகு ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அடுத்தது என்ன படிங்கள்? பூதம் 5, தன்மாத்திரை 5, பூதம் 5. அப்போ 20 தத்துவம். இந்த 4 தத்துவத்தோடு சேர்ந்து 24 தத்துவம் தோன்றுகிறது. சாமி, எங்களுக்கு இது ஒரு தத்துவமும் விளங்கவில்லையே என்று நீங்கள் புதிதாக வந்தவர்கள் குழம்பினால் கவலையே படாதீர்கள். உங்களுக்கு விளங்கச் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. விளங்கச் செய்ய முயற்சிப்பேன். இப்போதைக்கு பேரளவிலே கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது 24 தத்துவங்கள் இந்த பிரகிருதி மாயையிலே தோன்றும். மேலே சொல்லப்படுகிற 5 தத்துவங்கள் அசுத்தாசுத்த மாயையிலே தோன்றும். அதற்கு மேலே சுத்த மாயையிலே நாதம், பிந்து, வாக்கு 4 தோன்றும். இவ்வளவும் தான் தோன்றும் என்றில்லை, இன்னும் பல விஷயங்கள் தோன்றப் போகின்றன. சுத்த மாயையிலே நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்கின்ற 5 தத்துவம் தோன்ற போறது. இப்ப நாங்க இடையிலே நிற்கிறோம். நாதம், பிந்துவுக்கு பிறகு வாக்கு வரையும் வந்திருக்கிறோம். இவ்வளத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவன் எப்படி தோற்றுவிக்கிறான் என்பதுதான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 பிரிவுகளாக்கி பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார். இந்த வாக்கு என்றால் என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் விளங்குங்கள். முதலிலே
விளங்கி கொண்டு மேலே போக வேண்டும். பல விஷயம் தத்துவம் 36 நான் ஒரு நாளைக்கு சொல்லுவேன். அது என்ன தத்துவம் என்றால் என்ன என்று சொல்லுவேன். இந்த வாக்கு என்றால் என்ன என்றால், நாம் அறிவு பெறுவதற்கான விடயத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும். தனு படைத்து விடுவான், கரணம் படைத்து விடுவான், புவனம் படைத்து விடுவான், போகம் படைத்து விடுவான். அதாவது உடம்பிலே இருக்கிற கருவிகளை கொண்டு புவனத்திலே நின்று அனுபவங்களை பெறுவது. நான் இப்பொழுது சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் சடங்கள். தனு கரண புவனம் போகம் எல்லாம் சடங்கள். இந்த போகத்தை அனுபவிப்பதற்கு ஆன்மாவுக்கு ஒரு அறிவு வேண்டும். ஆன்மாவினுடைய அறிவு துலங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த போகம் இருந்து பாருங்கள், எனக்கு பக்கத்திலே சர்க்கரை பொங்கல் இருக்கிறது என்று வையுங்கள். எனக்கு அது சர்க்கரை பொங்கல் என்று தெரியாது, அது இனிக்கும் என்பது தெரியாது. ஆகவே நான் அதை எப்படி அனுபவிப்பேன்? முதலிலே அது என்னவென்று தெரிய வேண்டும். தெரிஞ்சால்தான் அனுபவம் ஏற்படும். அப்போ அறிவுக்கு அந்த அனுபவம் எப்படி தெரியும்? இப்படி அனுபவங்கள் இருக்கிறது என்பதை அறிவு எப்படி தெரிந்து கொள்ளும் என்றால், அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில், ஆண்டவன் அதை தெரிந்து கொள்வதற்காக ஆன்மாவிலே வாக்குகளை பதிப்பான். அதுக்கு பேர்தான் வாக்கு. அந்த வாக்குகள் என்ன செய்யும் என்றால், ஆன்மாவுக்கு அறிவு அனுபவத்தை கொடுக்கும். வாக்கு என்றால் நாங்கள் இப்ப பேசுகிறத வாக்கு என்று சொல்லுகிறோம் அல்லவா? வாக்களித்தல், தேர்தலில் வாக்களித்தல் என்றால் உங்களுடைய உரிமையை அளிக்கிறீர்கள். இன்னார்தான் எங்களை ஆள வேண்டும் என்று உங்களுடைய உரிமையை அளிக்கிறீர்கள். வாக்கு என்பது அறிவினுடைய கூறு. அந்த அறிவினுடைய கூறு நமக்குள்ளே இருந்தால்தான் இந்த நான்கையும் வைத்து உயிர் அனுபவம் பெறலாம் என்பதற்காக இறைவன் சுத்த பிரபஞ்சத்திலே இந்த வாக்குகளை உருவாக்குகிறான். சுத்த பிரபஞ்சத்திலே தோன்றுகிற விஷயங்கள் பல. சுத்த பிரபஞ்சம் என்பது உயர்ந்த மாயையிலே இருந்து தோன்றுவது. அதிலே நான் முதலே சொன்னேனே, நாதம் தோன்றும், பிந்து தோன்றும், சதாசிவம் தோன்றும், ஈஸ்வரம் தோன்றும், சுத்த வித்தை தோன்றும். இது இறைவனுடைய நிலைகள். இந்த ஐந்தும் இறைவன் படியிறங்குகிற நிலைகள். நம்மை காப்பாற்றுவதற்காக இறைவனும் கொஞ்சம் கீழிறங்கி வர வேண்டும். நான் இருக்கிற இடத்துக்கே நீ வா என்றால் பிறகு ஒரு ஆசிரியர் தேவையில்லை, மாணவன் தானாக ஏறி போய்விடுவான். ஆசிரியன் தான் இறங்கி வந்து மாணவனை ஏற்றி செல்ல வேண்டும். அப்ப இறைவனும் தத்துவம் கடந்து நிற்கிற இறைவன் தத்துவத்துக்கு உட்பட்டு தன்னுடைய ஆற்றலை கொண்டு வருவான். அதுதான் நாதம். நாதம் என்பது சிவம், பிந்து என்பது சக்தி, சதாசிவம் என்பது இரண்டும் கலந்த நிலை. அது இனிவர் சொல்ல போகிற மூன்றும் இரண்டும் கலந்த நிலை. எது எதனோடு கலக்கிறது என்பதை நாங்கள் படிப்போம். அப்போ சதாசிவம் என்பதைத்தான் லிங்க ரூபம் என்கிறோம். அதுக்கு பிறகு ஈஸ்வரம் என்று ஒரு நிலை. அடுத்தது சுத்த வித்தை. சுத்த வித்தை என்பதில் இருந்துதான் இந்த பிரம்மன், சிவன், ருத்ரன் என்று சொல்லுகிற பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என்று சொல்லுகிற சிவபெருமான் அங்குதான் வர்றார். பரசிவம் என்பது பரசிவ வணக்கம் செய்தார் இந்த நூல். அவர் சொல்லுகிற பரசிவம் என்பது தத்துவத்தை கடந்திருக்கிற கடவுள். ரொம்ப சொன்னால் புத்தி பேதலித்து விடும். நான் சொல்லுகிற அளவுக்கு சொல்லி பார்க்கிறேன். உள்வாங்கிறத மட்டும் வாங்குகிறேன். நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். உங்களுக்குள்ளே இது ஏறும் வரைக்கும் நான் இதை திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஒரு நோய்க்கு ஒரு ஊசி போட்டால் போதாது, பல ஊசி தொடர்ந்து போட்டு கொண்டிருந்தால்தான் நோய் மாறும். அந்த ஊசிகளை போடுவதற்கு நான் என்னால் முடிந்த அளவு முதல் எனக்கு போட்டு உங்களுக்கு போடுவேன். அதிலே இந்த அடிப்படையை விளங்குங்கள். அப்போ முதல் அந்த சுத்த பிரபஞ்சத்திலே இருந்து இந்த 5 தத்துவம் தோன்றும். அதற்கு பிறகு அர்த்த பிரபஞ்சம், சத்த பிரபஞ்சம் என்று 2 தோன்றும். இதெல்லாம் சுத்தமாயிலே. சத்த பிரபஞ்சம் தான் நான் சொல்லுகிற வாக்குகள். சத்தம் அர்த்தம்ன்றதுக்கு என்ன உங்களுக்கு என்ன? திருக்குறளுக்கு அர்த்தம் தெரியுமாண்டா என்ன? திருக்குறளுக்கு பொருள் தெரியுமாண்ட அர்த்தம். ஆகவே பொருள்களாக பிரபஞ்சம் தோன்றும், சவுண்டாக பிரபஞ்சம் தோன்றும். இதுதான் இந்த சத்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று 2 பிரபஞ்சம். சத்த பிரபஞ்சத்திலே இந்த வாக்குகள் 4 தோன்றும். மேலோட்டமாகத்தான் சொல்லுகிறேன். இனி இன்றைக்கு வாக்குகளை பற்றி சொல்ல மாட்டேன், அடுத்த வகுப்பிலே சொல்லுகிறேன். வாக்குகள் தோன்றும். அர்த்த பிரபஞ்சத்திலே மந்திரம், வண்ணம்,
புவனம் என்கின்ற கலை, புவனம் என்கின்ற 4ம் தோன்றும். சும்மா பேரளவிலே கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது சவுண்டாக வருவது 4. அது என்ன என்றால் சூக்குமை வாக்கு, வைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, பைகரி வாக்கு என்று 4 சவுண்ட் ரூபங்கள் தோன்றப்போ அதுதான் அறிவுக்கு காரணம். பிறகு பொருளாக தோன்ற போறது, பொருள் தோன்றுவதற்கு பொருளாக அது நேரடியாக தோன்றாது, அடிப்படையாக இருக்க போவது மந்திரம், பதம், மந்திரம், வண்ணம், மந்திரம், பதம், வண்ணம், கலை என்கின்ற 4 விஷயம். மந்திரம் என்பது ஒரு தொடர் வாக்கியம், மந்திரம் என்பது சப்தரூபம், அடுத்தது பதம் என்பது ஒரு தொடர் வாக்கியம், வண்ணம் என்பது எழுத்து, வண்ணம் என்பது அச்சரம், அச்சரத்தை வண்ணம் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு கலை என்கின்ற இவ்வளவும் சேர்ந்துதான் பொருள்கள் தோன்ற போகின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் சுத்த மாயையிலே தோன்றுகிறவை. இதை யார் தோற்றுவிக்க போகிறார்? இப்ப நாங்க படித்த அளவிலே நேரடியாக சிவபெருமானை இதை செய்விக்க போகிறார். அப்படித்தானே படித்தோம். இனி அடுத்த மாயைக்கு இறங்குற பொழுதுதான் அடுத்தவர் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். இந்த 4லே முதலிலே இப்ப இந்த பகுதியிலே இந்த நூலாசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சிவம் சக்தி அல்லது நாதம் விந்து தோன்றிய பிறகு 4 வாக்குகள் தோன்றும் என்று அந்த வாக்குகளை விளக்கம் செய்ய போகிறார். அதைத்தான் நாங்கள் அடுத்து படிக்க போகிறோம். வாசியங்கள் விட்ட இடத்திலிருந்து அடுத்து பாடல் 40 போனோங்க. பாடல் தலைப்பு வைகரி வாக்கின் 39வது பொழிப்புரைவர் தரும் வாசியங்கள். பரமசிவனது அருளாலே சுத்த மாயையிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய சுத்த பிரபஞ்சமும், அசுத்த மாயையிலிருந்து அராகமாதி சுத்த பிரபஞ்சமும், பிரகிருதி மாயையிலிருந்து குணதத்துவம் முதலிய அசுத்த பிரபஞ்சமும் தோன்றும். இதுல அங்க உள்ளுக்கு நீங்கள் படிக்கிற போது இந்த பாட்டை இன்றைக்கு ஒரு தரம் ஒரு 5 நிமிஷம் செலவழிக்கும் படித்து பாருங்கள். 2வதை அனந்ததேவர் பிறப்பிப்பார், 3வதை ஸ்ரீகண்டருத்தர் பிறப்பித்தார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கும். இப்போதைக்கு இந்த அளவிலே நிறுத்திக் கொள்வோம். அதாவது இறைவன் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க போறான். சுருக்கம் சொல்லுகிறேன், பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க போகிறான். சக்தியின் ஊடாக தான் நிமித்தகாரனாக இருந்து மாயையை வைத்து முதல் காரணமாக வைத்து தோற்றுவிக்க போகிறான். 2வது வசனம். நேரடியாக எல்லா பிரபஞ்சத்தையும் ஒரே மாயையிலிருந்து தோற்றுவானா இருந்தால் மாயையை கலக்கி முதலே இருக்கக்கூடிய சுத்த மாயையிலே இருந்து சுத்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பான். 2வது இருக்கக்கூடிய சுத்த மாயை அல்லது அசுத்த மாயை என்று சொல்லப்படுகிற மாயையிலே இருந்து அடுத்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பான், சுத்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பான். பிறகு அதிலே இருந்து வரக்கூடியதாகிய 3வது மாயை பிரகிருதி மாயையிலே இருந்து அசுத்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பான். நாங்கள் எல்லாம் வாழுகிற, நாம் பெற்றிருக்கிற உடம்பு, நாம் வாழுகிற புவனம் எல்லாம் அசுத்த மாயையிலே இருந்து தோன்றியவை. இவ்வளவத்தையும் மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அசுத்த மாயையிலே தோற்றுவிக்கிற பொழுது ஸ்ரீகண்டருத்திரர் என்கின்ற அந்த ஆன்ம இறை ரூபத்தை கொண்டு இயக்குவார். அசுத்த மாயையிலே தோன்றுகிற பொழுது அல்லது அசுத்த மாயை என்று இந்த பேர்குழப்பங்களை மறந்து போகாதீர்கள். 2வதாக சொல்லப்படுகிற பொழுது அசுத்த மாயை என்றும் சொல்லப்படும், நடுவிலே இருக்கிறபடியால் அசுத்த மாயை என்றும் சொல்லப்படும். நீங்கள் இப்போதைக்கு சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே பிரகிருதி மாயை தான் மோசமான அசுத்த மாயை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பிரகிருதி மாயையிலிருந்து நமக்கான உலகம், உடம்பு இதெல்லாம் தரப்படுகிறது. அசுத்த மாயிலிருந்து இன்னொரு பகுதி உலகம், உடம்பு எல்லாம் வேறு தகுதி பெற்ற உயிர்களுக்கு தோற்றுவிக்கப்படுகிறது. சுத்தமாயிலிருந்து ஆக உயர்ந்த உயிர்களுக்கான இந்த தனுகரண போனபோகங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. அதை சிவனே இயக்குவான். அடுத்ததை அனந்ததேவர் இயக்குவார். 3வதை ஸ்ரீகண்டருத்திரர் இயக்குவார். இவ்வளவும் இப்போ தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முதல் சுத்தமாயை இயக்குகிற பொழுது நாதம் தோன்றி, விந்து தோன்றி, வாக்குகள் தோன்றும். தானாக தோன்றாது, தோற்றுவிக்கப்படும். அப்படி தோற்றுவிக்கப்படுகிற பொழுது இந்த வாக்கு 4 வாக்குன்றோமே, இந்த வாக்கு 4 என்ன என்பதுதான் நாங்கள் இனி அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வகுப்பிலே அதை தெரிந்து கொள்வோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.